நீங்க ஸ்டார்ட் பண்ற டெக்ஸ்டைல் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நீஷ் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து மென்ஸ் வேரா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், பேண்டா இருக்கலாம். உமன்ஸ் வேர்ல வந்து சாரீஸ், காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ், செமி சில்க் சாரீஸ், கிட்ஸ் வேர், பார்ன் பேபி வியர்ஸ், இது ஏதோ ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அதில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்டை யாரு லைக் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களோட ப்ரைசிங் வந்து எல்லாமே நம்மளால டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா உங்க டிசைன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ உங்களோட நீஷைக்கு தகுந்த உங்க ப்ராடக்ட் வந்து 10ல் 1 இல்லாம யூனிக்கா அது எங்க ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்கிறத ரிசர்ச் பண்ணி உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நேம் அண்ட் லோகோங்க. உங்க நேம் வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கும் உங்க நீஷைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், யாருக்காக பண்ண போறோங்கிறது தகுந்த மாதிரி உங்க நேமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த நேமை இன்னும் அழகாக்குற மாதிரி உங்க லோகோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான். ஸோ வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிறது யோசிக்கிறத விட, இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இதை நம்ம வந்து எப்படி லான்ச் பண்ண போறோம், எங்க லான்ச் பண்ண போறோம், ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கா, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பட்ஜெட்டையும் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். உங்க பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றின இன்சைடர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.